செய்திகள். தமிழகத்தில் மொழி விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கோல்டு கார்டு குடியுரிமை பெற அமெரிக்க வணிகங்களில் $5 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 43 கோடியே 54 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆலோசனைகள் இருந்தால் 30 நாட்களில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மொத்தம் 38 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது என்று அதன் திட்ட மேலாண் இயக்குனர் சித்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அசாமில் ஸ்டார் சிமெண்ட் லிமிடெட் ஆனது 3200 கோடியில் சிமெண்ட் கிளிங்கர் மற்றும் கிரைண்டிங் ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை நடத்தப்படும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈசா யோகா மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்திய விமான நிலைய ஆணையத்தால் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வென்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R. பாலகிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விகிதாச்சார அடிப்படையில் செய்யப்படும் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய 1526 ஏக்கர் நிலத்தை வீட்டுமனை இல்லாத ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் புதிய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மும்பையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கப்பசை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் 4000 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அதிநவீன தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கோவை வருகை தந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோவையில் உள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார். மேலும் இன்று இரவு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் 5000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் 10 பேருக்கு பொற்கிழி வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ள கையெழுத்து இயக்கத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் அதிரடியாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தவேக தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் கையெழுத்துடன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் தவேக கட்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவத்துறையில் 2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைத்து 1 கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு சுழற்சி முறையில் இன்று முதல் வருகின்ற மே 1ஆம் தேதி வரை மொத்தம் 65 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். மேல்மலையனூர் தேரோட்டத்தை முன்னிட்டு மார்ச் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 27ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பிற்காக பள்ளி வாசல்களுக்கு 7,920 மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் தொடர்பாக வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பயிற்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் 194 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 11,300 கோடி ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வார இறுதி நாட்களை முன்னிட்டு 28ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு மாநில அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலில் மாசி பெருவிழா மார்ச் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை புறநகர் ஏசி மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் AR/VR மூலம் கற்றலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 15 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது. ஜெக்டோ ஜியோ நிறுவனங்களுடன் பேச்சு நடத்த நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்காவின் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் 50,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமராவதி ஆற்றில் உள்ள முதல் 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை 21 நாட்களுக்கு 300 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உட்பட மேற்கண்ட இந்த 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.